ப்ராக்கலியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட முட்டைகோஸ், நம்மளோட காலிஃப்ளவர், இதே ஃபேமிலி தான் ப்ராக்கலி. இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால டயபெட்டிஸ் அண்ட் ஈவன் சம் கேன்சர்ஸ் இன்ஃப்ளமேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில கேன்சர்ஸ் லைக் பிரெஸ்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் கூட குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளட் தின்னர் எடுக்கிறவங்க ப்ராக்கலி அந்த அளவு எடுக்க வேண்டாம். ஏன்னா இதில் அந்த விட்டமின் கே சத்து இருக்கிறதுனால இது பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் ஆகும். இப்போ நம்ம வாங்கிறதே ப்ராக்கலியில் உள்ள ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா வாங்காதீங்க. ஏன்னா அதில் புழு இருக்கும், இல்லை இந்த மாதிரி அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ப்ராக்கலியை கூட கார்ன்ஃப்ளவரில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்லது கிடையாது. நம்ம அதை வெறும்னு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை லைட்டாக சாட்டே பண்ணி சாப்பிட்லாம். அப்போ தான் அந்த விட்டமின் சி சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ராக்கலியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த ரீசன்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய ப்ராக்கலி கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ப்ராக்கலின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ராக்கலியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட முட்டைகோஸ், நம்மளோட காலிஃப்ளவர், இதே ஃபேமிலி தான் ப்ராக்கலியும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க இதை ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதை சாப்பிட்டா அவங்க எடுக்கிற மருந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால இது ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட் இன்டராக்ஷன். அதனால அவங்க மாத்திரம் இதை ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடலாம். இப்போ ப்ராக்கலியோட நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ஃபைபர் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, இ, கே அண்ட் விட்டமின் சி நிறையா இருக்குது. விட்டமின் சி அண்ட் இ இருக்கிறதுனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. இதை நம்ம வெறும்ன ஸ்டீம் பண்ணி இல்லை முடிஞ்ச அளவு ராவாக சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது. பட் நம்ம ஊரில் நம்ம நார்மலாக சொல்கிறோம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை அட்லீஸ்ட் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பாயில் இல்லை ஒரே ஒரு சாட்டே பண்ணிவிட்டு இல்லை ஸ்டீம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் குட்டி குட்டி வேர்ம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதை இந்த மாதிரி தான் சாப்பிடணும். அண்ட் ராவாக சாப்பிட்றவங்க அவங்களுக்கு அதை நல்லா வாஷ் பண்ணணும் ஹாட் வாட்டரில். ஸோ விட்டமின் ஏ அண்ட் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது ஹார்ட் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இது ஆக்சுவலி இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால டயபெட்டிஸ் அண்ட் ஈவன் சம் கேன்சர்ஸ் இன்ஃப்ளமேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில கேன்சர்ஸ் லைக் பிரெஸ்ட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் கூட குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால பிளட் சுகர் கண்ட்ரோல் இருக்குது, மலச்சிக்கலை தவிர்க்குது. மலச்சிக்கலை தவிர்க்கிறதுனால கோலோன் கேன்சரை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது டார்க் கிரீன் வெஜிடபிள்க்கு சமானம். இது ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது அந்த விட்டமின் ஏ நம்மளோட ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர விட்டமின் கே இருக்கிறதுனால இது பிளட் கிளாட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லது. இப்போ சில பேருக்கு மெட்டல் வால்வ் இல்லை ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த விட்டமின் கே ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்கள பிளட் தின்னர்ஸ் மேலே போடுவாங்க. ஸோ பிளட் தின்னர் எடுக்கிறவங்க ப்ராக்கலி அந்த அளவு எடுக்க வேண்டாம். ஏன்னா இதில் அந்த விட்டமின் கே சத்து இருக்கிறதுனால இது பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் ஆகும். அதனால யாரெல்லாம் பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறாங்களோ டெஃபினட்டாக மெட்டல் வால்வ் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கு வேண்டாம். அதை தவிர நிறைய பேருக்கு பிளட் தின்னர்ஸ் இந்த காலத்தில் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இது பிளட் கிளாட்டிங்கில் ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ராக்கலி யாரெல்லாம் சாப்பிடலாம்? ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தையிலேருந்து
பெரியவங்கலேருந்து அடாலசன்ஸ்லேருந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வயசானவங்க கூட சாப்பிடலாம் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆச்சுன்னா. இது ஹை ஃபைபர் இருக்கிறதுனால சில பேரால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் வரலாம். இப்போ ப்ளோட்டிங் இருக்குது, இல்லை வந்து இந்த மாதிரி ரொம்ப உப்புசமாக இருக்க வயிறு, அவங்களுக்கு டைஜஷனே ஆகலை, அந்த டைமில் ப்ராக்கலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஹை ஃபைபர் இருக்கிறதுனால இது டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டு, அதுவும் சின்னதாக ஜஸ்ட் அபவுட் 5 minutes ஸ்டீமிங். அப்போ எல்லா நியூட்ரியன்ஸுமே அதில் இருக்கும். பட் நம்ம சாட்டே பண்ணுறோம், இல்லை இதை ஃப்ரை பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ ப்ராக்கலியை கூட கார்ன்ஃப்ளவரில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்லது கிடையாது. நம்ம வந்து அதை வெறும்னே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை லைட்டாக சாட்டே பண்ணி சாப்பிட்லாம். அப்போ தான் அந்த விட்டமின் சி சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா விட்டமின் சி வந்து ஹீட்டில் இருந்தால் இது வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு உடம்புல சேராது. ஸோ ப்ராக்கலி யார் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க, யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க அடிக்கடி இது சாப்பிட்டா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. பட் மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ ப்ராக்கலி பெஸ்ட் வே என்ன பண்ணுறதுன்னா, யாரெல்லாம் பேக்ட் வெஜிடபிள் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸ்டீம் பண்ணுறதை தவிர இதை மிக்சட் வெஜிடபிளில் லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு மிக்சட் வெஜிடபிளை குக் பண்ண அப்புறம் கடைசியில் போடலாம் அந்த ஸ்டீம் பண்ண ப்ராக்கலியை. ஸோ தட் அதில் ஃபுல் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக ஸ்டீமிங் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி இந்த மாதிரி தான் எடுப்போம். அதில் சிறிய அளவு ஃபைபர் வரும். பட் ப்ராக்கலி நம்ம அதில் சேர்த்தோம்னா ஃபைபர் நிறையவே வரும். அண்ட் இதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதோட சேரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நல்லது. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாலடில் கூட லைட்டாக ஸ்டீம் பண்ணிவிட்டு கியூக்கம்பர் ராவாக சாப்பிட்றாங்க. அதுலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பப்பாயா இல்லை போமோகிரானட் போடுறாங்க. அது கூட ப்ராக்கலியும் போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வாங்கிறதே ப்ராக்கலியில் உள்ளே வந்து ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா வாங்காதீங்க. ஏன்னா அதில் புழு இருக்கும், இல்லை இந்த மாதிரி அது வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த காம்பு இருக்கிற இடத்துல லைட் க்ரீனும், மேலே அந்த பூ மாதிரி இருக்கிற இடத்துல டார்க் க்ரீனும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். முன்ன காலத்தில் ப்ராக்கலின்னா வெயிட் பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் வண்டியிலே விற்றுட்டு போகிறாங்க. ஸோ நிறைய அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதை வந்து நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. இப்போ வந்து சிலர் சொல்கிறாங்க இது வந்து கலர் போட்டு கூட விற்கிறாங்க. பட் அது கிடையாது. ஏன்னா காலிஃப்ளவருக்கும் ப்ராக்கலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அந்த காலிஃப்ளவரையும் ப்ராக்கலியும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலிஃப்ளவரோட பூ வேறு விதமாக இருக்கும், ப்ராக்கலி வேறு விதமாக இருக்கும். ஸோ இது வந்து காலிஃப்ளவரில் க்ரீன் கலர் போட்டு விற்கிறாங்கன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. தப்பான கருத்து. அது நடக்காது. ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ ப்ராக்கலியில் வந்து சூப்ஸ் கூட பண்ணலாம். எப்படி சூப் பண்ணலான்னா, பேசிக்காக பாதி ப்ராக்கலி எடுத்து நீங்கள் குக் பண்ணி நல்லாவே குக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இது ஒரு திக்கு இதாக வரும். இதோட கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்டீம் பண்ணி வச்ச ப்ராக்கலியை அதை சின்னதாக கட் பண்ணி இந்த சூப்பில் போட்டு கொடுக்கலாம். ஸோ தட் விட்டமின்ஸும் கிடைக்கும். அந்த ஃபுல்லாக குக் பண்ணுறதுல விட்டமின் சியை தவிர எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக அது வந்து கடிச்சு சாப்பிட முடியும். ரொம்ப பெரியவங்க இருக்கிறவங்க சூப்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ இந்த அடாலசன்ட் ஏஜ்லேருந்து நம்ம வந்து அரௌண்ட் 45-50 இயர்ஸ் வரலும் எந்த விதமாக கூட சாப்பிட்லாம். பேக்ட் வெஜிடபிளாக சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஊத்தப்பம் பண்ணுறீங்கன்னா அதில் மேலே தூவி கடைசியில் நீங்கள் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். சில பேர் இதில் வந்து இந்த மிக்சட் வெஜிடபிள் பண்ணி குழக்கட்டை மாதிரி கூட உள்ளே வச்சு கொடுக்குறாங்க. இது கூட நல்ல கருத்து தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தி வெஜிடபிள். நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். ப்ராக்கலியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.